ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் குமேஷ்லாக. இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் வீடு, ஸோ அதனால் ஒரு மினி விளாக் பார்த்துடலாமா? வெளியே போகிறதுக்கு சட்டை செலக்ட் பண்ணதே பெரிய விஷயம். அதையும் போட்டப்போ நல்லா இல்லை, உன்னை கிட்டப்ப மாற்றிக்கிட்டேன். ஃபைனலி ரெடியாகி பைக் எடுத்துகிட்டு போனால் மண்டை புழக்கிற அளவுக்கு வெயில் அடிக்குது. சரி இப்படி போனால் செட் ஆகான்னு சொல்லி ரயில்வே ஸ்டேஷனில் போய் பைக்கை போட்டுட்டு ட்ரெயினில் போகலான்னு நினச்சேன். ரயில்வே ஸ்டேஷன் வந்தப்பறம் டிக்கெட் எடுக்க போனேன். போய் டிக்கெட் எடுத்துகிட்டு போய் ட்ரெயின் வர சவுண்டு காய்ச்சிச்சு. டிக்கெட் எடுத்து கீழே வந்தோம், ட்ரெயினை வந்துருச்சு. ட்ரெயின் வேறு ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லி அதுலேயும் ஏறியாச்சு. ட்ரெயினில் போனாலே தனி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபீல் யாருக்கெல்லாம் உண்டுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலி எக்மோ ஸ்டேஷன் வந்துருச்சு. நாங்கள் இந்த ரேப்பிடோ புக் பண்ணி அந்த ஆடிட்டோரியத்துக்கு போயிட்டேன். இது யாரோட மேரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஆஃபீஸில் என் கூட வேலை பார்க்குற ஒரு அண்ணனோட மேரேஜ் தான். டெக்கரேஷன்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. உள்ளே போனால் டிஜே, அப்புறம் ஸ்டேஜை எல்இடி வால்லே போட்டிருந்தாங்க. கொஞ்ச நேரத்துலேயே பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துட்டாங்க. ஆஃபீஸில் உள்ள எல்லாரும் போய் பொண்ணு மாப்பிள்ளையும் 12 பேர் பல்லாண்டு வாழணும்னு சொல்லி வாழ்த்திட்டு நம்ம வந்த வேலையை பார்க்க போயிட்டோம். இன்னைக்கு ஒரு புகே ஃபைனலி வேறு நிறைய சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு வெளியே போனதுமே ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க. எது சாப்பிட்டாலும் ஸ்வீட்டோட முடிக்கணும்னு சொல்லி ஐஸ்கிரீம் வாங்கி ஐஸ்கிரீமும் சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ ஃபங்க்ஷன் வீடு முடிச்சுட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி லைக் பண்ணுங்கள். மறக்காம வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.